நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தேர்தல் அறிக்கையில என்னென்ன விவரங்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? சரியாக எத்தனை மணிக்கு திமுக சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கங்க ஷெலினா. 2024வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் இன்று வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக சார்பில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக இந்த முறை 21 தொகுதிகளில் தனித்து போட்டியிட இருக்கிறது. அந்த 21 தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட ஓரிரு வேட்பாளர்கள் இந்த முறையும் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் 10 வேட்பாளர்களுக்கும் மேலாக புதிய முகங்கள் அறிவிப்புக்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகள், தூத்துக்குடி, அதே போல நீலகிரி, ஸ்ரீபெரும்புதூர், வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் இந்த முறையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை விருப்ப மனு தெரிவிக்கும் போதே அவருக்கு ஆதரவு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவு கடிதங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. நேர்காணலிலும் கூட கனிமொழி தனித்து ஒருவராக நின்று நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அவர் பெயர் தூத்துக்குடி தொகுதியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் டி.ஆர். பாலு மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலுமே கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே வேட்பாளர்கள் இந்த முறையும் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த முறை இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிட்டார். அதே போல இந்த முறையும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 4 தொகுதிகள் இந்த முறை திமுக சார்பில் போட்டியிட இருக்கிறார்கள். குறிப்பாக கோவை, ஈரோடு, பெரம்பலூர் உள்ளிட்ட 4 தொகுதிகள் இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் போட்டியிட இருக்கிறது. அதிலும் யார் யார் எல்லாம் வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்பது எதிர்பார்ப்பு என்பது அனைவரின் மத்தியிலும் நிறைந்திருக்கிறது. அதே போல திமுக தேர்தல் அறிக்கை என்பது இன்று வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை மட்டும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக வெளியிட இருக்கிறார். கடந்த முறை, அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது 100க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நீட் தேர்வு, 7 பேர் விடுதலை, பெட்ரோல் டீசல் விலை குறைவு உள்ளிட்ட கோரிக்கைகள் என்பது அப்போது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குறுதிகளாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றும் பல்வேறு வாக்குறுதிகளை முக்கிய வாக்குறுதிகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர், திமுக பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று திமுக தேர்தல் அறிக்கை என்பது வெளியாக இருக்கிறது. அதே போல அந்த 21 தொகுதிகளில் யார் யார் எல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலையும் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விறுவிறுப்பான தேர்தல் பணிகளை திமுக தான் முதல் கட்டமாக முடித்திருக்கிறது. இன்னும் அதிமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் திமுகவை பொறுத்தவரையிலும் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஷெலினா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.